மணலின் மடியில் மண்டியிடும் இந்த அலைகளின் தொடர் ஆவேசத்தைப் போலவே குளச்சல் துறைமுகத்திற்கு வரும் ஆதரவுகளும் எதிர்ப்புகளும் அந்த பகுதியினர் இடையே பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ஆம், இதோ பறந்துபட்டு கிடக்கும் இந்த பகுதியில்தான் அந்த துறைமுகம் வர இருப்பதாக அறிவித்திருக்கிறது மத்திய அரசு. மீன்பிடி துறைமுகம் என்றால் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கும் இந்த பகுதி மக்கள், வர்த்தக துறைமுகம் என்றால் அதை அடியோடு வேண்டாம் என்கிறார்கள். ஆம், குளச்சல் துறைமுகத்திற்கு எழும் எதிர்ப்புகள் ஏராளம். கிட்டத்தட்ட 400 ஆண்டுகளுக்கு முன்பே ஏற்றுமதி இறக்குமதியில் சிறந்தோங்கிய இந்த நகரில் இப்போது அமையவிருக்கும் வர்த்தக துறைமுகம் பலரையும் பயத்தில் உறைய வைத்திருக்கிறது. காரணம், தாங்கள் வசிக்கும் பகுதிகள் மட்டுமல்ல, தாங்கள் சார்ந்த மீன்பிடி தொழிலும் பறிபோய்விடும் என்கிற பயம். எங்களுக்கு மனசு பெரிய கவலை உண்டாச்சு. இப்படி வந்தால் நம்ம எங்கே பிழைக்க போகிறோம், நம்ம எங்கே போய் பிழைப்போம். எங்களை அங்கே பள்ளியூர் நாங்குநேரி அங்கெல்லாம் கொண்டு வாங்கன்னு சொன்னாங்க. எங்களை அங்கெல்லாம் போய் பிழைக்க தெரியாது. அனைத்தை விட்டுட்டு நாங்கள் போகவே மாட்டோம். எங்கள் உயிரே போனாலும், எங்கள் ரத்தமே சிந்தினாலும், எங்களை யார் வந்து சுட்டு கொண்டாங்க, நாங்கள் இந்த இடத்த விட்டு போக மாட்டோம்னா போக மாட்டோம். எங்களுடைய வாழ்வாதாரம் எல்லாமே இந்த 25 ஏக்கர் உள்ளால தான் இருக்கு. இது மாதிரி இடம் எங்கேயும் எங்களுக்கு கவர்மெண்டால தர முடியாது. எங்கேயும் எங்களுக்கு தர முடியாது. அப்ப எங்களை எப்படி எங்க வந்து வைப்பாங்க? துறைமுகம் அமைவதற்கு அந்த பகுதியில் உள்ள மீனவர்கள் மட்டுமல்லாது திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சி பிரமுகர்களும் பலமாக எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் கேரள அரசும் இந்த திட்டத்திற்கு எதிராகவே நிற்கிறது. சர்வதேச துறைமுகமாக அமைக்கப்பட்டு வரும் நிலையில் கேரளாவிற்கு அது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்கிறார்கள். பெயர்தான் குளச்சல் துறைமுகமே தவிர அது ஏன் இணையம் பகுதிக்கு மாற்றப்பட்டது என்கிற சர்ச்சையும் எழுந்திருக்கிறது. இப்படி பல சர்ச்சைகள் நிறைந்த இந்த திட்டத்தின் அடிப்படை உண்மைதான் என்ன? கன்னியாகுமரி நோக்கி பயணித்தோம். கடலுக்கும் அந்த கிராமத்திற்கும் இடையே அப்படி ஒரு பூர்வீக பந்தம். உப்பு காற்றில் நெடியேறி பழகிவிட்ட வீதிகள், காலமாக வாழ்ந்து சிரித்த பூமி என பல விஷயங்கள் அந்த பகுதியை ஆக்கிரமித்து கிடக்க, அந்த பகுதியினரின் தற்போதைய பயமெல்லாம் எங்கே துறைமுகம் அமைக்கப்பட்டு விட்டால் இந்த பகுதியில் வசித்து வரும் தங்களை முற்றாக வேறு இடத்திற்கு கொண்டு சென்று விடுவார்களோ என்கிற பயம்தான். ஆம், அதுவும் நடந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லைதான். அங்க இருக்கக்கூடிய மீனவர்களாகட்டும், விவசாயிகளாகட்டும், சிறு தொழில் செய்யக்கூடியவங்களாகட்டும், தங்களுடைய பிள்ளைகளை மிக பெரிய அளவில் படிக்க வச்சிருக்காங்க. எல்லாரும் சர்வதேச அளவில் பறந்து விரிஞ்சிருக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது என்ன முன்னெடுப்பு? இப்படிப்பட்ட ஒரு தேவை இங்கு இல்லவே இல்லையே, அப்படிப்பட்ட ஒரு தேவை இங்கு இல்லை, அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை இது தாங்கவும் செய்யாது அப்படிங்கிறத சொல்றவங்க யாரும் முட்டாள்கள் அல்ல, மிகவும் அறிவார்ந்த சமூகம் சொல்கிறது. எப்படி சொல்கிறதுனா, அரசு இப்படி சொல்லக்கூடிய விஷயத்தை கூட முதல்ல எங்களுடைய கிராமங்களெல்லாம் இல்லாமல் ஆக்கிடுவாங்கன்னு சொன்னவங்க, இப்போ நாங்கள் உங்கள் கிராமங்களெல்லாம் எடுக்க மாட்டோம்னு சொல்லும்போது ஆமாம், எங்கள் கிராமத்தை எடுக்க மாட்டீங்க, எங்கள் தொழில் வளத்தை மண்ணள்ளி போட்டுருவீங்க. கடல்ல போடுவோம்னா கடல்ல தானே அந்த உற்பத்தி, அதாவது இந்த மீன் வளம் பொங்கி பூத்து குலுங்குற இடம், அந்த பூத்து குலுங்குற இடத்துல மண்ணள்ளி போட்டுட்டா இந்த வீடு எங்க இருக்கும், இந்த தொழில் எங்க இருக்கும், எப்படி பிள்ளைகளை படிக்க வைக்க முடியும், எப்படி குடும்பம் நடத்த முடியும், என்ன பொருளாதாரம் இருக்குங்க, எல்லாமே மண்ணுக்குள்ள புதைஞ்சிடும். இந்த புரிதல் நமக்கு வரலையே அப்படிங்கிறது தான் என்னுடைய மிகப்பெரிய ஆதங்கமா இருக்கு. மாநில அரசின் கட்டுப்பாட்டில் இருந்த இந்த துறைமுகத்தை மத்திய அரசு ஏற்று சுமார் 21,000 கோடி செலவில்
மிகப்பெரிய துறைமுகமாக மாற்றும் முயற்சி மேற்கொண்டிருக்கும் நிலையில் இந்த திட்டம் நிறைவேற்றப்படுமா கைவிடப்படுமா என்கிற கேள்வி பலமாகவே எழுந்திருக்கிறது. கிபி 1741 ஆண்டு டச்சு கிழக்கிந்திய கம்பெனி படைக்கும் திருவிதாங்கூர் படைக்கும் இடையே குளச்சல் துறைமுகத்தில் நடைபெற்ற போரில் டச்சு படையை திருவிதாங்கூர் படை வென்றது. அத்தகைய புகழ்மிக்க வரலாறுகளை தாங்கி நிற்கும் நினைவு தூண் ஒன்றும் இந்த பகுதியில் நிமிர்ந்து நிற்க, அந்த புகழெல்லாம் வரும் காலங்களில் மறைந்து விடுமோ என்கிற அச்சத்தில் ஆழ்ந்திருக்கிறார்கள் அந்த பகுதி மக்கள். அதன் தாக்கம்தான் இந்த உண்ணாவிரத போராட்டங்களும் கண்டன ஆர்ப்பாட்டங்களும். இந்த துறைமுகத்தை எந்த இடத்திலிருந்து எந்த இடம் வரைக்கும் துறைமுகம் வரும் என்கின்ற விவரத்திற்கும் மற்றும் அனைத்து விவரங்களுக்கும் டிபிஆர் என்று சொல்லக்கூடிய முழு ஆய்வு அறிக்கை கிடைத்த பின்பாகத்தான் எந்த இடத்திலிருந்து எது வரைக்கும் துறைமுகம் வரும், யாருக்காவது பாதிப்புகள் இருக்கிறதா, இவையெல்லாம் அதன் பின்பாகத்தான் தெரிய வர முடியும். அதனை எடுப்பதற்காகவும் ஏற்பாடுகள் நாம் செய்திருக்கிறோம். அதற்கு தேவை அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நிலப்பரப்பு மற்றும் விவரங்கள் குறித்து ஒரு ஆய்வு செய்ய வேண்டியது இருக்கிறது. அந்த ஆய்வை நடத்த விடாமல் அங்கு இருக்கக்கூடிய மீனவ சகோதரர்களை தவறாக தூண்டிவிட்டு பலர் குளிர்காய்ந்து கொண்டிருக்கின்றார்கள். சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் மீனவ மக்கள் பெரும் துயரம் அடைவார்கள். கிட்டத்தட்ட 2 லட்சம் மக்கள் இங்கிருந்து வேறு இடத்திற்கு இடம்பெயர வேண்டும் என்பது போன்ற பல்வேறு பிரச்சனைகளை அடுக்குகிறார்கள் இந்த பகுதி மக்கள். குளச்சல் துறைமுக திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு மத்திய அரசு பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்வுகளை நடத்தி வரும் நிலையில் அந்த பகுதியில் இப்போதைக்கு ஏற்பட்டு உள்ள பரபரப்பு எப்போது ஓயும் என தெரியவில்லை. குளச்சல் வர்த்தக துறைமுகம் தமிழகத்தினுடைய 60 ஆண்டு கனவாக இருந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒவ்வொரு தேர்தல் நேரத்திலும் குளச்சல் துறைமுகம் கொண்டு வருவேன் என்று சொல்லாத வேட்பாளர்களே எந்த கட்சியிலும் கிடையாது. அந்த அளவுக்கு மக்கள் மனதிலே ஆழ பதிந்த ஒன்று குளச்சல் வர்த்தக துறைமுகம். அதில் நம்முடைய பிரதமர் வர்த்தக துறைமுகத்தை கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு தருவதற்கு அமைச்சர்களுடைய ஒப்புதலை வழங்கியிருக்கின்றார்கள். துறைமுகம் கொண்டு வருவதிலே பிரதமர் அவர்கள் உறுதியாக இருக்கின்றார்கள். ஆகவே இந்த துறைமுகம் தமிழகத்தினுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கும் இந்தியாவினுடைய வளர்ச்சிக்கும், குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் எந்த தொழிலும் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கக்கூடிய கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு ஏராளமான தொழில் வளம் பெறுவதற்கும் வேலைவாய்ப்புகள் பெறுவதற்கும் புதிய தொழில் முனைவோர் உருவாகுவதற்கும் இது ஒரு முன்னெடுத்து செல்லும் பணியாக அமையும். பாறைகளை தடவும் இந்த அலைகளின் ஆத்மார்த்தமான உறவை போலவே இந்த கடலோடு இவர்களுக்குள்ளான அன்பு ஆழமானது. இதோ இந்த சாலைகளை தின்ற அலைகளைப் போல எதிர்வரும் திட்டம் தங்களை விழுங்கிவிடுமோ என்கிற அச்சம் அந்த பகுதியினரை தூங்க விடுவதில்லை. துறைமுகம் அமைந்தால் வருவாய் வரும், வசதிகள் பெருகும் என்ற போதிலும் ஆக்கம் இருக்கும் இடத்தில் அழிவுகள் இருக்கும் என்பது வரையறுக்கப்படாத விதிதான். அந்த தாக்கம்தான் இந்த பகுதி மீன மக்களின் எதிர்ப்பலைகளுக்கு மிக முக்கிய காரணம். இது ஒரு புறம் இருக்க, குளச்சல் துறைமுக திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக தன்னுடைய பதவியையும் தூக்கி எறிய தயாராக இருப்பதாக தெரிவித்திருந்த மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கான பணிகளில் மும்முரமாக ஈடுபட்டிருக்கிறார். 28,000 கோடி ரூபாய்க்கான வேலைகளை துவக்கும் போது முதல்ல பயன்பெற போவது கொத்தனார், கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த கொத்தனார்கள், கல்தச்சர்கள், இதுபோல சாதாரண கூலி தொழிலாளிகள், இவங்க தான் முதல்ல அதில் உள்ள பயன்பட போறாங்க. சரி, இவங்களுக்கு இந்த வேலை கொடுக்கல, இந்த எதிர்ப்பு போராட்டம் பண்ணிட்டு கூடியவங்க யாராவது மாற்று ஏற்பாடு பண்ணிருக்காங்களா? ஏதாவது வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்குறாங்களா? ஒன்றும் கிடையாது. இன்னொன்று நான் கேட்குறேன்,
மீனவர்கள் மீன் பிடித்து தான் தலைமுறையாக வாழணும்னு அவன் தலையில் எழுதி வச்சிருக்குதா? அவர்கள் மீன் பிடிக்க வேண்டும். அதே நேரத்தில் அந்த குழந்தைகள் படித்து முன்னேறி இந்த மீன்பிடி தொழிலே கூட ஏற்றுமதி செய்யக்கூடிய அளவுக்கு பெரியவர்களாக வர வேண்டும் என்று நான் சிந்திக்கல. என்ன தவறு இருக்க முடியும்? இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டால் கன்னியாகுமரி பெரும் அளவில் வளர்ச்சி காண்பதோடு வேலை வாய்ப்புகள் பெருகும் என்பது மத்திய அமைச்சரின் வார்த்தைகள். ஆனால் அது எவ்வளவு தூரம் சாத்தியம் என்பதை தான் துழாவிக் கொண்டிருக்கிறார்கள். தமிழகத்தில் உள்ள மீனவர்களில் சுமார் 25% கன்னியாகுமரியைச் சேர்ந்தவர்கள். மீன்பிடிதான் இவர்களது பிரதான தொழில். கிட்டத்தட்ட 35% மீன்களும் இங்கிருந்துதான் கிடைக்கின்றன. துறைமுகம் கட்ட கடலை ஆழப்படுத்த வேண்டும். குளச்சல் கடல் பகுதி ஏற்கனவே ஆழமான பகுதிதான். எனினும் துறைமுகம் கட்ட நிலம் தேவை. அதற்காக கடற்கரையில் ஓரளவும் கடலுக்குள் பெருமளவும் கையகப்படுத்தப்படும். கடலை ஆழப்படுத்தும் போது மணலை தோண்டினால் அதிலிருந்து வெளிப்படும் பிரச்சனைகளும் ஏராளம் என்கிறார்கள். குளச்சல் துறைமுக திட்டத்தை செயல்படுத்தினால் அங்குள்ள பாறைகளை அகற்றும் சூழல் ஏற்படும் என்றும் அவற்றை சார்ந்திருக்கின்ற மீன் இனங்கள் அழியும் என்றும் கருத்து நிலவுகிறது. கப்பல்கள் வந்து செல்வதற்கு ஏற்ப கடல் ஆழத்தை நிர்வகித்துக் கொண்டே இருக்க வேண்டும். கடல் எப்போதும் உயிர்ப்புடன் இருப்பதால் கடலில் ஒரு இடத்தில் ஆழம் ஏற்பட்டால் தொடர்ந்து அங்கு வண்டல் மண் படிந்து கொண்டே இருக்கும். அதில் அரிய வகை தாதுக்கள் நிறைந்திருக்க வாய்ப்புகள் உண்டு. ஆழத்தை அதிகப்படுத்த வண்டல் மணலை தூர்வாரி கடற்கரையில் கொட்டினால் அது மணல் கொள்ளைக்கு வழிவகுக்கும் என்பது போன்ற பல பிரச்சனைகளை முன்வைக்கிறார்கள். கொழும்புவிற்கு வரும் பன்னாட்டு கப்பல்கள் இலங்கைக்கு தரும் வர்த்தகத்தை இந்தியாவிற்கு ஈர்க்கவே இந்த துறைமுகங்கள் அமைய இருப்பதாக கூறப்படும் நிலையில் இதனால் நன்மைகளும் இருக்கவே செய்கின்றன. இது இப்படி இருக்க பல கோடி ரூபாயை கொட்டி புதிய துறைமுகத்தை கட்டுவதை விட ஏற்கனவே தேங்காய்பட்டினம் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள மீன்பிடி துறைமுகத்தை மேம்படுத்தவும் கேட்டுக்கொண்டார்கள் அந்த பகுதி மீனவர்கள். அது வெளியூர் போயிட்டு இருக்காங்க, வெளியூர்லேருந்து சுடுறாங்க, எப்படி பண்ணுறேன், வீட்டுக்கு வருவானா வரமாட்டானே, அது ஒரு ஏக்கமாக இருக்குது. அதனால் எங்கள் ஊர்லேயே போயிட்டு உடனே வருவாங்க கரைக்கு. இப்போ எங்கே போய் என்ன பண்ண போகிறோம்னே எங்களுக்கே தெரியல. அதனால் எங்களுக்கு மீன் தொழில் தளத்தை அமைச்சு தந்தால் நல்லா இருக்குது. எங்கள் ஊரில் எங்களுக்கு மீன் தொழிலை தவிர எங்களுக்கு எதுவுமே செய்ய தெரியாது. எங்கள் சகோதரங்களும் சரி, பக்கத்து ஊரும் சரி, பக்கத்து கிராமங்களும் சரி, அவங்களுக்கு மீன் தொழிலை தவிர எதுவுமே எந்த தொழிலுமே மம்மாட்டி எடுக்கவா, ஒரு தென்னைமரம் ஏறவா, ஒரு பனைமரம் ஏறவா அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. தயவு செய்து நீங்கள் எது செய்யணும்னாலும் எங்களுக்கு ஒரு துறைமுகத்தை தந்தால் நாங்கள் வெளிநாடுகளை நாடாமல் நாங்கள் இந்த ஊரிலே தொழில் செஞ்சு எங்கள் சாவோ பிழைப்போங்கிறது மனைவி பிள்ளைகளோடு நாங்கள் இங்கே வாழ்ந்து சாகுவோமே தவிர வேறு எந்த இடத்துக்கும் நாங்கள் போக மாட்டோம். தமிழகத்தில் சென்னை, தூத்துக்குடி, எண்ணூர் ஆகிய 3 பெரிய துறைமுகங்கள் தான் இருக்கின்றன. சென்னை, தூத்துக்குடியில் மட்டுமே சரக்குகள் கையாளப்படுகின்றன. இந்த 3 துறைமுகங்களிலும் அதிநவீன கப்பல்கள் வந்து செல்லும் வகையில் கட்டமைப்புகள் இல்லாததால் வெளிநாடுகளுக்கு அனுப்பப்படும் சரக்குகள் கொழும்பு, சிங்கப்பூர் துறைமுகங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கிருந்துதான் புற நாடுகளுக்கு அனுப்ப முடியும். அப்படித்தான் இறக்குமதியும் நடந்து வருகிறது.
இதுபோன்று அல்லாமல் சர்வதேச கப்பல்களும் நேரடியாக வந்து செல்லும் வகையில் குளச்சலில் 21,000 கோடி ரூபாய் வர்த்தக துறைமுகம் அமைக்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்திருப்பதால் பெருமளவில் வர்த்தகம் ஈர்க்கப்படும் என்றும் கூறப்படுகிறது. நாம போட்டியாளர்களாக நினைக்கக்கூடிய இந்த முன்னெடுப்புல போட்டியாளர்களாக நினைக்கக்கூடிய கொழும்போ அல்லது சிங்கப்பூரோ அல்லது ஜபலலி போன்ற இடங்களோ உற்பத்தி பொருளாதாரங்கள் இல்லவே இல்லை. அவர்கள் துறைமுக பொருளாதாரங்கள். தங்களுடைய முழுமையான தொழிலே துறைமுகம்தான். சரக்குகளை வாங்கி இன்னொரு இடத்துக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் அவர்களுடைய முழுமையான பொருளாதாரம். இந்த புரிதல் நமக்கு முதல்ல வரணும். இந்த புரிதல் வரும்போதுதான் இந்தியாவுக்கு ஷிப்பிங் சார்ந்து, அதாவது இந்த லாஜிஸ்டிக்ஸ் சார்ந்து எப்படிப்பட்ட முன்னெடுப்பு இன்றைய சூழலில் தேவை. இன்னைக்கு நம்ம சுதந்திரம் பெற்று 69 ஆண்டுகளை முடித்து விட்ட நிலையில் இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது இந்த பரந்துபட்ட நாட்டில் இவ்வளவு முழுமையான வலிமையான உற்பத்தி உள்ள விவசாய, ஆலை மற்றும் கனிம வளங்கள் உள்ள இந்த நாடு எப்படிப்பட்ட ஒரு சூழலை இன்னைக்கு உள்ள ஷிப்பிங் இண்டஸ்ட்ரியை, இன்டர்நேஷனல் ஷிப்பிங் கம்யூனிட்டியை எப்படி சந்திக்கணும் அப்படிங்கிற புரிதல் நமக்கு வரும். முதற்கட்டமாக ரூபாய் 6,575 கோடியில் இந்த திட்டப்பணிகளை மேற்கொள்ள முன்வந்திருக்கும் மத்திய அரசு மீனவர்களுக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் இந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கான சாத்தியக்கூறுகளை அலசி ஆராய வேண்டும் என்ற குரல்களும் வலுத்து வருகின்றன. குளச்சல் துறைமுகம் தென் தமிழகத்தில் இந்தியாவின் தென்மேற்கு கடற்கரையில் உலகிலேயே மிகவும் அதிகமான கப்பல் போக்குவரத்து கொண்ட கடற்பாதையில் அமைந்துள்ளது. இந்த கடற்பாதை ஐரோப்பா வளைகுடா நாடுகள், வட ஆப்பிரிக்கா முதலிய நாடுகளில் இருந்து சூயஸ் கால்வாய், சீனா, ஜப்பான் மற்றும் பசிபிக் சமுத்திரத்தின் கரையோர நாடுக்கு செல்லும் கடற்பாதையாகும். இந்த துறைமுகம் இந்தியாவில் மிகவும் ஆழம் உள்ளதாகவும் கடற்கரையில் 60 அடி ஆழம் உள்ள துறைமுகமாகவும் இருக்கிறது. பூலோக ரீதியில் இந்தியாவின் மேற்கு மற்றும் கிழக்கு கடற்கரை துறைமுகங்களுக்கு மத்தியில் அமைந்துள்ள இந்த துறைமுகம் இந்திய துறைமுகங்களுக்கு பண்டக மற்றும் சரக்கு பரிமாற்றம் செய்ய தகுந்த துறைமுகமாக இருக்கிறது. சுமார் 25,000 கோடியில் தொடங்கப்பட்டுள்ள இந்த திட்டத்தை மத்திய அரசு நிதியுடன் தனியார் துறை பங்களிப்புடனும் நிறைவேற்றப்பட இருப்பதாக மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் கூறியிருக்கிறார். மேலும் இந்த திட்டத்திற்கு தேவையான நிலம் கையகப்படுத்துதலில் பிரச்சனை வரக்கூடாது என்பதற்காகவே கடலை நிரப்பி அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய நிலத்தில் துறைமுகம் கட்டுவதற்கு முடிவெடுக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். திட்டமே கடலில் மண் கொட்டுவதில் தான் இருக்கிறது. அதனால கடற்கரையில் உள்ள கிராமத்தில் உள்ளவங்க பயப்பட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி உலவுகிறது. இங்க என்ன அப்படின்னா, கடற்கரையில் உள்ள கிராமங்களை நாங்க எந்த விதமான பாதிப்பிற்கும் உள்ளாக்க மாட்டோம், அவங்கள அப்புறப்படுத்த மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு தெளிவான முடிவோ அல்லது அதற்கான ஒரு மக்களோடு பேசி அதற்கான அனுமதி பெற்றிருக்கிறார்களா? நிச்சயமா இல்லை. அடுத்தபடியா, அப்படியே அவர்கள் அங்கு இருப்பதற்கு அனுமதிக்கப்பட்டாலும் அவர்களுடைய தொழில் நடக்கக்கூடிய இடத்துல மண்ணள்ளி போடுறீங்களே. ஒரு கிராமம் இருக்கிறது, ஒரு சமூகம் அங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்றால் எதனால வாழ்ந்து கொண்டிருக்கிறது? சும்மா ஏதோ இருக்கிறோம், சாப்பிட்றதுக்கும் உட்கார்றதுக்கும் தூங்குறதுக்குமா இருக்காங்க? நிச்சயமா இல்லையே. தொழில் செய்வதன் மூலமாகத்தான் இந்த சாப்பாடும் உறைவிடமும் எல்லாமே கிடைக்குது. அப்ப தொழிலை அப்படியே முழுவதுமாக அழித்து விடுவதன் மூலம் இந்த மக்கள் அங்க இருப்பதற்கான ஒரு தேவையே இல்லாம போயிருமே. இந்தியாவில் உள்ள 12 பெரிய துறைமுகங்களில் 3 துறைமுகங்கள் தமிழ்நாட்டில் இருக்கின்றன. 4வது துறைமுகமாக குளச்சல் வர்த்தக துறைமுகம் வருகிறது. மீனவர்கள் இந்த திட்டத்திற்கு தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் இந்த திட்டத்தின் சாதக பாதகங்களை முழுமையாக ஆராய்ந்த பிறகே முடிவெடுக்க முடியும் என்பது அனைவரது கருத்தாகவும் இருக்கிறது.